அனைவருக்கும் வணக்கம். சின்ன வடை சட்டியில் கடலை எண்ணெய் தான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இந்த கடலை எண்ணெய் மரச்செக்கு எண்ணெய் தான். இன்றைக்கி தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. சூப்பரான மணங்க, சூப்பராக இருக்குதுங்க. எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. உளுத்தம் பருப்பு நல்ல பொன்னிறமாக ஆகட்டும். வெங்காயம், கருவேப்பிலத்தில் பெரிய வெங்காயம் தாங்க நான் போட்டிருக்கேன். பூண்டு 2-3 பல்லு போட்டிருக்கிறேங்க, கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வரமிளகாய் வந்து குளத்தூர் மிளகாய் பழசாயிடுச்சு, அதனால் கொஞ்சம் கலர் வந்து மாறி இருக்குது. ஆரம்பத்தில் சிகப்பாக இருக்குங்க இந்த குளத்தூர் மிளகாய், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. தாளிச்சாச்சு பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. தக்காளி 2 பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போடணும், கொஞ்சமாக உப்பு போடணும். நல்லா வதங்கட்டும். எண்ணெய் கம்மியாக ஊற்றுறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றணுங்க, அப்போ தான் தக்காளி எல்லாம் வேகும். நல்லா வேகட்டுங்க. என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, லைக் ஒன்று போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சிம்பிளான சமையல் தாங்க நான் எப்பயுமே செய்வேன். பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டவ்வில் இட்லி ஊற்றுறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இட்லி மாவு நல்லா கரைச்சிட்டு இட்லி ஊற்றி வச்சாச்சு. இட்லி வந்து பயங்கரமாக சாஃப்டாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. தக்காளி சட்னியோட ஒரு 8 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் மாவு வெந்தால் போதும். இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தக்காளி பழத்தை தாளித்து விட்டுட்டு நல்லா வெந்த பின்னாடி ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியோட ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டேன். இட்லி பாத்திரத்தில் இருக்கிற இட்லி வந்து கையில் எடுத்தால் பயங்கரமாக சூடாக இருக்குதுங்க. நான் வீடியோவுக்கோசரம் சுட சுட எடுத்த கையே சுட்டு போடுச்சு. இட்லி பாருங்கள், பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா இருந்தது இட்லி. தோசை சுட்டுருக்கலாம் இந்த மாவில். நான் வந்து தோசை சுடலைங்க. நின்றுட்டு யாருடா 5 தோசை சுடணும் 6 தோசை சுடணும் அப்படின்ட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேங்க நான். சுட சுட கையே வைக்க முடியல பாருங்கள். வீடியோவுக்கோசரம் எடுத்து வச்சாச்சு. இட்லி ஆறாமல் இருக்கிறதுக்கு இட்லி துணியவே மேலே வந்து போற்றி எடுத்து வச்சிடணும். ஹாட் பாக்ஸில் நான் போடல, உடனே நம்ம சாப்பிட்றதானே அப்படின்ட்டு துணியை போட்டு மூடி வச்சுட்டேங்க. உடனே சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். 2 பேரும் ஆளுக்கு 4 இட்லி சாப்பிட்டோம். மீதி இட்லி அப்படியே நின்றுச்சு. நைட்டு சாப்பிட்டோம். இவர் தக்காளி சட்னி மிக்சியோட ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா காரசாரமாக தக்காளி சட்னி வச்சுருந்தேன், அருமையாக இருந்தது. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என் வீடியோவுக்கு லைக் ஒன்று போடுங்க. இட்லி பாருங்கள் சாப்பிட்டா நல்லா இருந்தது பாருங்கள். தேங்க்யூ.